வணக்கமுங்க. இது உங்கள் கொங்குலவன் சேனல். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மாடு கன்று போட போகிறதுங்கிற எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுங்க. மாடு கன்று போடும்போது என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. நீங்கள் கேட்கலாம், நம்ம சேனலை எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி போட்டு எல்லோரும் இதே மாதிரி தானே போடுறாங்க அப்படின்னு. நம்ம சேனலில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறத செஞ்சு பார்த்துட்டு தாங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வீடியோவில் போடுவோங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க. மாடு கன்று போடுறது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா, முதல் விஷயம் என்ன பண்ணணுங்க, ஊசி போடுறத வந்து எழுதி வச்சுக்கணுங்க. இந்த நாள் போடுறோம்னா அதுலேருந்து 270லேருந்து 85 நாளுங்க. அந்த ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே போட்டுருன்னு சொல்லி போட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்போ அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாங்க. சரிங்களா, இப்போ வரும் அப்படின்னு சொல்லி போட்டு மேலோட்டம் மாட்டை பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஈத்து மாடுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தாங்க மடி விடும். அதுக்கு முன்னாடி எந்த மடியும் எதுவுமே விடாதுங்க, நார்மலாக இருக்கும். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மடி விடுங்க. அப்புறம் ஒரு நாள் இருக்க நல்லா பால் சுரக்குங்க. காம்பெல்லாம் நல்லா சுரந்து பால் நரம்பெல்லாம் நல்லா சுரந்துருக்குங்க. அதை வச்சு நம்ம கன்று போடுன்னு சொல்லி போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமுங்க. அதே வந்து தலையீத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் முதல் டைம் கன்று போடுதுன்னா அது பார்த்திங்கன்னா முதல்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மடி விட்டே இருக்குங்க. திடீர்னு விடாது, முதல்லேருந்தே விட்டுட்டே இருக்குங்க. அதை வச்சு ஒரு நாள் இருக்க வந்து என்னங்கன்னா அதே மாதிரி தாங்க, நல்லா பாலெல்லாம் சுரந்துங்க, மடி சுரந்துங்க, காம்பெல்லாம் நல்லா சுரந்துருக்குங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. ஊசி போடுறது பார்த்திங்கன்னா அப்படித்தாங்க. இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்சி மாடு, அதாங்க அந்த செம்மி மாடுங்கிறாங்களே, செவலை மாடு, அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹெச்எஃப் மாடு, வெள்ளை சட்டை மாடு ஊசி போட்டுறாங்க. அது எதனாலனா அது வந்து அதிகமாக பால் கறக்குங்க. கொஞ்சம் கொழுப்பு சத்து வந்து கம்மியாக இருக்குங்க பாலில். ஆனால் வந்து இந்த செவலை மாடு வந்து கொஞ்சமாக பால் கறந்தாலும் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குங்க. சரி, நம்மளுக்கு பால் அதிகமாக கறக்கும்னு சொல்லி போட்டு பெரிய அந்த ஹெச்எஃப் வெள்ளை சட்டை மாடு ஊசி வந்து போட்டுடுறாங்க. அது போட்டால் என்ன ஆகுங்கன்னா, அந்த வெள்ளை சட்டை மாடு வந்து உருவத்தில் பெருசுங்க. சரிங்களா, இந்த செவலை மாடு வந்து கொஞ்சம் உருவத்தில் சிறுசாக இருக்குங்க. நம்மளுக்கு இந்த செவலை மாட்டுக்கு வந்து அந்த ஊசி போடும்போது அது வந்து கண் ஊறிங்க கொஞ்சம் பெருசாகி கண் போடும்போது பிரச்சனை வருங்க. 90% பிரச்சனை வந்து இதனால தாங்க வருது. ஊசி மாற்றி போடுறதுனால தான் பிரச்சனை வருதுங்க. அதனால் செவலை மாடுனா செவலை மாட்டோட ஊசி போடுங்க. அதே வந்து ஹெச்எஃப் வெள்ளை சட்டை மாடுனா அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி போடுங்க. மாற்றி போட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. சரிங்களா, அடுத்தது வந்து இப்போ கண் போடுறதுன்னு தெரிஞ்சிட்டோங்க. அதுக்கு என்னென்ன பொருள், ஒரு 4 பொருள் முக்கியமாக ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறையா விஷயம் தெரியாமல் போயிருங்க. சரிங்களா, 4 விஷயம் என்னென்ன விஷயங்கன்னா, சோளத்தட்டுங்க. இந்த வர சோளத்தட்டு இருக்குது இல்லைங்க, வெள்ளை சோளத்தட்டு, அது வந்து ரெடியாக வச்சுக்கணுங்க. கொஞ்சம் நிறையா வச்சுக்குங்க. சரிங்களா, அப்புறம் வந்து ராகி மாவுங்க, ராகி மாவு, கேழ்வர மாவுன்னு சொல்லுவாங்க, அது ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரைங்க, எங்கள் ஊரில் கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, அது ரெடியாக வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் முக்கியமாக வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் வந்து எதுக்குன்னு சொல்லி போட்டு கடைசியில் சொல்கிறேங்க. வெண்டைக்காய் வந்து ஒரு 2 கிலோலேருந்து ஒரு 5 கிலோ 6 கிலோக்குள்ளே வச்சுக்கலாங்க. நல்ல காயே வச்சுக்கணுங்கிறது இல்லைங்க. இந்த முத்தைக்காய், கோணக்காயெல்லாம் இருக்கும்லங்க, கழித்து போடுறது, அதையும் வச்சுக்கலாங்க. செலவு கம்மியாக இருக்கும். அது நம்ம பக்கத்தில் ஏதாவது தோட்டத்தில் போட்டிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. கன்று போட போதுன்னு தெரிஞ்சால் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணுங்க. இப்போ வந்து கன்று போடுறது வந்து முதல்ல என்ன பண்ணணுன்னா, முன்னத்தங்கால் ரெண்டுமே தலையும் முன்னாடி வரணுங்க. அப்படி போட்டால் தான் நார்மலாக போடுது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தமுங்க. மாறி வந்ததுன்னா கொஞ்சம் டாக்டர் கூப்பிட்றது நல்லதுங்க. சரிங்களா, முன்னத்தங்காலும் தலையும் வரணுங்க. அது வரும்போது ஒவ்வொரு கண் ஊறாமல் நார்மலாக இருந்ததுங்கன்னா அதே போட்டுருங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே வந்து கொஞ்சம் கண் ஊறி இருந்ததுன்னா நாம் கொஞ்சம் இழுத்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கை விட்டுங்க லைட்டாக இழுத்து கொடுக்கணுங்க. நீங்கள் ரொம்ப விஸ்க்குன்னு இழுக்கக்கூடாதுங்க. நார்மலாக அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ள நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து கொடுக்கணுங்க. சரிங்களா, கன்று போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாடு நின்றுட்டு போடுங்க. அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா கீழே கன்றுக்குட்டி விழுகக்கூடாதுங்க. சரிங்களா, தலையில் அடிபட்டுருங்க. அதனால நாம் கன்றுக்குட்டி பிடிச்சிக்கணுங்க, தலையில் அடிபடாத பிடிச்சிக்கணுங்க. கன்று போட்டுருச்சுங்க. இப்போ கன்று போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கன்னா, அந்த மூஞ்சி மேலே இருக்குது இல்லைங்க, மூஞ்சி மேலே அந்த ஜெல்லு மாதிரி இருக்குங்க, அதையெல்லாம் தொடச்சி விட்றணுங்க. கண் வாய்க்கிட்டீங்க மூக்கிட்ட இருக்கிறதெல்லாம் தொடச்சி விட்ருவாங்க. இல்லைன்னா அது வந்து உறிஞ்சிருங்க. அதனால அப்புறம் பிரச்சனை வருங்க. அது நல்லா தொடச்சி விட்டுங்க, கையில் தொடச்சி விட்டு கன்றுக்குட்டி எடுத்து மாட்டிக்கிட்டு விட்டிங்கன்னா மீதியெல்லாம் நக்கி போடுங்க, அது பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா, அதை கரெக்டாக
ஏதோ ஒரு மாடு வேணால் நக்காதுங்க. அது ஏதோ ஒரு மாடு. அதுக்கு என்ன பண்ணணுங்கன்னா, தவிடு 5, 6 எடுத்து கன்றுக்குட்டி மேலே போட்டு விட்டிங்கன்னா, உடம்பு மேலே போட்டு விட்டிங்கன்னா, அந்த தவிட்டை நக்கிற போது அது சேர்த்து நக்கிங்க. அது கன்றுக்குட்டி சுத்தமாயிடும். அப்புறம் கன்று போட்டதுலேருந்துங்க ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரத்தில் வந்து கன்றுக்குட்டி எந்திரிச்சு பால் ஊட்ட ஆரம்பிக்குங்க. நீங்கள் அப்படியே முதல் டைமெல்லாம் கொஞ்சம் அதுக்கு காம்பை வச்சு பிடிச்சி விடணுங்க. சரிங்களா? அப்புறம் குடிச்சு பழகிக்குங்க. ஒரு கணக்கு இருக்குதுங்க. ஒரு 10 கிலோவில் கன்றுக்குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. மாடு 10 கிலோவில் கன்றுக்குட்டி போடுதுங்கன்னா, மாட்டுப்பாலாக இருந்தாங்க 1,5 லிட்டரு காட்டணுங்க. சரிங்களா? ஒரு நாளைக்குங்க. அதே வந்து எருமை 10 கிலோவில் இருக்குதுன்னா, அதுக்கு வந்து 1 லிட்டரு காட்டினா போதுங்க. ஏன்னா வந்து கொழுப்பு சத்து அதிகங்க. ஒரு கன்றுக்குட்டி எருமை கன்றா இருந்துங்கன்னா ஒரு லிட்டரு காட்டினா போதுங்க. மாடுன்னா 1,5 லிட்டரு காட்டணுங்க. சரிங்களா? இதுதான் கணக்கு. இதை கரெக்டாக பார்த்துக்குங்க. இது கம்மியாக காட்டக்கூடாதுங்க. எச்சா காட்டினா கூட பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் வயிற்றால தான் போகும். அது ஒன்றும் ஆகாதுங்க. கம்மியாக காட்டினீங்கன்னா அப்புறம் கன்றுக்குட்டிக்கு வந்து சத்து பத்தாதுங்க. சரிங்களா? இப்போ வந்து கன்று போட்டுருச்சுங்க. கன்று போட்டோடனே இப்போ பால் குட்டாச்சுங்க. இப்போ பால் கூடோட நம்ம என்ன பண்ணணுங்க, அடுத்தது நஞ்சு கொடிங்க. நஞ்சு போட வைக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, வயிற்ற நப்பணுங்க. தீவனம் கொடுத்து தண்ணி கொடுத்து வயிற்ற நப்பணுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை தீவனம் கொடுக்கவே கூடாதுங்க. சரிங்களா? ஒரு வாரத்துக்கு கன்று போட்டதுலேருந்து ஒரு வாரத்துக்கு பச்சை தீவனம் கொடுக்கவே கூடாதுங்க. நாங்கள் கொடுக்க மாட்டோங்க. வரத்தீனு தாங்க. சோளத்தட்டு தாங்க பெஸ்ட்டு. வைக்கப்புல் இருந்தால் கொடுக்கலாமுங்க. சோளத்தட்டு இருக்கிறது பெஸ்ட்டுங்க. சோளத்தட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்க போட்டே இருக்கணுங்க. அதே திங்க நாம் என்ன பண்ணணுன்னா, சைடில் தண்ணி காய வச்சிடணுங்க. ராகி மாவு ஒரு 1/4 கிலோங்க. நாட்டு சக்கரை ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நல்லா குடிக்கிற பதத்தில் எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ அவ்வளோ தண்ணி வச்சு கலந்து வச்சிடணுங்க. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் சரிங்க, நீங்கள் வச்சுருங்க. அதுக்கு கூடயே இந்த வெண்டைக்காய் வச்சுருந்தோமுங்க. அது எதுக்குன்னா, இப்போ தாங்க வெண்டைக்காய் நஞ்சு போடுறதுக்கு வேண்டிதாங்க பயனுள்ளதாக இருக்குங்க. அதை வந்து நீங்கள் வெண்டைக்காய் எடுத்து அதுவும் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் வச்சுட்டிங்கனாவே நஞ்சு போட்டுருங்க. கன்று போட்டதுலேருந்து 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே போட்டுருணுங்க. அதுக்கு லேட் ஆச்சுங்கன்னா நீங்கள் டாக்டர் கூப்பிட்றது நல்லதுங்க. சரிங்களா? அது நாமளே பார்த்துட்டு இருக்கிறது அவ்வளோ சுத்தப்படாதுங்க. கன்று போடுறதுலேருந்து பார்த்துக்குங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நஞ்சு போட்டுருச்சுங்க. நஞ்சு போடும்போது நாம் வந்து பக்கத்துலேயே இருக்கணுங்க. நஞ்சு போடும்போது பக்கத்தில் இல்லாமல் விட்டிங்கன்னா, அது நஞ்சு போட்டோன்னே நஞ்சை தின்னு ஓடுங்க மாடு. அது வந்து பார்த்துக்கோணுங்க. நஞ்சு போட்டோன்னே நம்ம அக்கட்டை எடுத்துடணுங்க. நான் அப்படி மாடுக்கே தின்னு போட்டுச்சிங்கன்னா அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுங்க. அப்புறம் அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நஞ்சு கொடி போட்டாங்க கொண்டு பால் வர மரத்தில் கட்டுவாங்க. அது பால் அதிகமாக கறக்குன்னு சொல்லி போட்டு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. அதனால் அங்கே கட்டுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, கட்டலாங்க. அப்படியும் கட்டலாங்க. இல்லைன்னா மண்ணை போட்டு மூடிடலாங்க. அது பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நஞ்சு போட்டாச்சுங்க. இப்போ பால் கறக்கணுங்க. பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மாடை வந்து சுத்தமாக கழுவி விடுவாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற பதத்துலேங்க நல்லா தண்ணி காய வச்சுங்க. சுத்தமாக மாட்டை கழுவி விட்டுங்க. மஞ்சத்தூள் இருந்ததுன்னா தொடச்சி விடலாமுங்க. வேப்பெண்ணெய் இது கொஞ்சம் இருந்தால் பின்னாடி மட்டும் தொடச்சி விடலாமுங்க. நல்லா தொடச்சி விட்டு, அது எதுக்குங்க, நல்லா ஏதாவது கிருமி படாமல் இருக்கிறதுக்கு தாங்க. சரிங்களா? இதெல்லாம் தொடச்சி விட்டுங்க. அடுத்தது பால் கறக்கலாங்க. கன்றுக்குட்டிக்கு தேவையான பால் விட்டுட்டுங்க. மீதி நாம் கறந்துக்கலாங்க. நாம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. மாட்டை கழுவி விட்டுங்க. மஞ்சத்தூள் வைக்கலாங்க. அது கொஞ்சம் எரிச்சலாக இருக்குங்களாமா. அப்படி இல்லைன்னா வசம்பு வைக்கலாங்க. சரிங்களா? வசம்பு கொஞ்சம் தேய்ச்சி விடலாமுங்க. இது பிரச்சனை இல்லைங்க. இது நல்லா இருக்குங்க. அப்புறம் இப்போ கன்று போட்டாச்சுங்க. பால் கறந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணுன்னா, எப்படி தீவனம் கொடுக்கணுங்க. ஒரு வாரத்துக்கு வந்து பச்சை தீவனம் கொடுக்கக்கூடாதுங்க. சரிங்களா? பச்சை தீவனம் கண்ணில் காட்டக்கூடாதுங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு வந்துங்க தண்ணி லைட்டாக குடிக்கிற பதத்துக்கு காய வச்சுங்க. நாம் குடிப்போம்லங்க அந்த பதத்துக்கு காய வச்சு, அதே மாதிரி தாங்க காலையில் சாயந்தரம் 1/4 கிலோ ராகி மாவை கொதிக்க வச்சுங்க. அதுக்குள்ளே 1/4 கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டுங்க. ரெண்டையும் கொதிக்க வச்சு காட்டலாமுங்க. ஒரு 4 நாளைக்கு இப்படி காட்டினீங்கன்னா தெம்பாக இருக்குங்க. இப்போ ராகி மாவு எதுக்கு காட்டுறதுங்கன்னா, மாடு வந்து இப்போ சத்து பற்றாக்குறையாக இருக்குங்க. சரிங்களா? வீக்காக இருக்குங்க. அப்போ வந்து ராகி மாவு இது வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க. அதை போட்டிங்கன்னா நல்லா மாட்டுக்கு தெம்பு மாதிரி தாங்க. அப்புறம் வந்து இது நாட்டு சர்க்கரை எதுக்குங்கன்னா, இந்த குடலில் இருக்கிற அழுக்குங்க, வயிற்றுல இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறது தாங்க. இது ரெண்டும் இதுக்கு தாங்க போடுறோம். ஒரு 4 நாளைக்கு அப்படி போடலாமுங்க. அப்புறம் வந்து தவிடு பருத்தி கொட்டை நாம் காட்ட மாட்டோங்க. அது ஏன் காட்ட மாட்டோங்கன்னா, பருத்தி கொட்டை போட்டிங்கன்னா மாடு வந்து அந்த சீம்பாலெல்லாம் கட்டியாக இருக்குங்க. சரிங்களா? மடியில் அது வந்து கரையாதுங்க. நம்ம முதல்லேருந்தே பருத்தி கொட்டை கொடுத்துட்டு இருந்தோம்னா அது வந்து மடி குறையாதுங்க. அதுக்கு என்ன பண்ணணுங்கன்னா, ஒரு வாரத்துக்கு வந்து கொடுக்க மாட்டோங்க. ஒரு வாரத்துக்கு தவிடு வேணால் ஏதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு வேண்டி, தண்ணி குடிக்கலைன்னா கொஞ்சம் போடலாமுங்க அந்த வாசத்துக்கு வேண்டி. அப்படி போடாமல் விட்டோம்னா மடி நல்லா வற்றுங்க. அது நல்லா கரைஞ்சி மடி நல்லா வற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழித்து நம்ம எப்பவும் போலங்க தவிடு பருத்தி கொட்டையெல்லாம் போட்டோம்னா மறுபடியும் பால் திரும்பிக்குங்க.
அது பால் திரும்புறேன்னு சொல்லி போட்டு அடுத்து எப்படி அதிகப்படுத்துறதுன்னு சொல்லி போட்டு அடுத்த வீடியோவில் போடுறோங்க. இதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒரு வாரத்துக்கு போடக்கூடாதுங்க. அப்போ தாங்க நல்லா மடி கரைஞ்சி மடி ரொம்ப பெருசாக இல்லாமல் நார்மலான இதில் இருக்குங்க சரிங்களா. இது மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் மாடு வச்சுக்கிறத இப்படி தாங்க பண்ணுவோம். உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள், திருத்திக்கலாமுங்க. உங்களுக்கு வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு நம்புறேனுங்க. உங்கள் மாடு வச்சுக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க.